ஹோட்டல் ஸ்டைல் சன்னா மசாலா வீட்லேயே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டேங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டேன். வெங்காயம் 2 நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். பச்சை மிளகாய் 2 எடுத்துக்கிட்டேன். 2ஐயும் நல்லா வதக்கிக்கங்க. தக்காளி 2 பழமாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன், அதையும் சேர்த்துக்கிட்டேங்க. தேங்காய் சின்ன சின்ன துண்டுங்களாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு அதையும் சேர்த்துக்கிட்டேன். எல்லாம் சேர்ந்தாப்பில் நல்லா வதக்கிக்கங்க. வதக்கி ஆற வச்சு பவுலில் எடுத்துக்கிட்டேங்க. பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க. இதை கடாய் அடுப்பில் வச்சுட்டு 3-4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் சோம்பு, பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிட்டேங்க. அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை போட்டுக்கிட்டேங்க. மிக்ஸி கழுவின 1 டம்ளர் தண்ணியும் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். தனியாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். ஜீரகப்பொடி 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். காஷ்மீர் சில்லி 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேங்க. மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். எல்லாம் சேர்ந்தாப்பில் நல்லா கலந்துக்கங்க. தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கிட்டேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேங்க. வெள்ளை மூக்கடலை 1/4 கிலோ எடுத்து ஊற வச்சுக்கிட்டேங்க. 5 மணி நேரம் ஊற வச்சு 3 விசில் குக்கரில் வச்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு பொடி தனியாக எடுத்து வச்சுடுங்க. மற்றதெல்லாம் இதிலையே கலந்துக்கங்க. நல்லா சன்னாவை கலந்து விடுங்க. அப்போ தான் காரம், உப்பு எல்லாம் சேர்ந்தாப்பில் கொதிக்கும். ஒரு கைப்பிடி அளவு சன்னாவை நல்லா அரைச்சிக்கங்க பேஸ்ட்டாக. அதையும் கலந்துக்கிட்டேங்க. அப்போ தான் நல்லா திக்னஸ் கொடுக்கும். நல்லா கலந்து விடுங்க. சன்னா நல்லா திக்னஸ் கொடுக்குதுங்க. ஹோட்டல் ஸ்டைலில் இது பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும், வாசனையாகவும் இருக்கும். ஒரு கொதிச்சதும் ஆஃப் பண்ணிவிடுங்க. கொத்தமல்லி இலைங்களை தூவிக்கிட்டேங்க. சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் சன்னா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த சன்னா பூரிக்கு, சப்பாத்திக்கு, சோளா பூரிக்கெலாம் நல்லா இருக்குங்க. ஹோட்டல் போக முடியாத இந்த மாதிரி டைமில் இந்த சன்னா வீட்லேயே செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ.